மாதிரி ஃபன், ட்விஸ்ட், என்டர்டைன்மெண்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த வீடியோவிலயும் கொஞ்சம் அதிகமா இருக்க போகுது. சோ ஸ்டார்ட் பண்ணலாம். கெட் ரெடி. நான் ரீசெண்டா வீடியோ ஷூட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு பிளேஸ பார்த்தேன். அங்கேயும் வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன். நினைச்ச மாதிரி என்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண நான் அங்க போனேன். ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. வீட்டுக்கு முன்னாடி அப்படி இல்ல, நீங்க உங்க வீட்லயே இருங்க, நானே வரேன். நாங்க உங்களை செட் பண்ணி செல்லுல நீங்க என்ன பாத்தீங்க? ஆமா, அன்னைக்கு நீங்க கூட ஒரு வீடியோ போட்டுருந்தீங்க, அது எல்லாமே நாங்க பார்த்தோம். ஆமா. சோ இவங்கள சிலர் என்னோட வீடியோவை ஆல்ரெடி பாத்துருக்காங்க. நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணுவோம்னு அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அவங்களோட ப்ராப்ளம்ஸையும் அவங்க வீட்டையும் எனக்கு காமிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா நான் மறுபடியும் வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து உடனே கிளம்பிட்டேன். நான் மறுபடியும் வரேன், இப்ப கிளம்புறேன். சோ இந்த சிச்சுவேஷன்ல பழைய பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. சோ இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளான் வேணும். அது என்னன்னு சொல்றேன், நீங்களே நல்லா கேளுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போய் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற 8 ஃபேமிலில ஒரே ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் தான் என்னால ஹெல்ப் பண்ண முடியும்னு நான் சொல்ல போறேன். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, அங்க இருக்கிற 8 ஃபேமிலிக்கும் நான் ஹெல்ப் பண்ண போறேன். கேட்டதை உடனே கொடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு கிக் இருக்காது, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, பாக்குறவங்களுக்கும்